ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆடி மாதம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. காலையில் வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 2-3 கோவிலில் திருவிழா. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான்வெஜ் சமைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பும் ஈரல் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரதுக்கு அரௌண்ட் 1:30 ஆனதுனால கடகடன் சமைக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல. டக்குன்னு ஈஸியாக ஒரு 1/2 hour குக்கிங் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சமையல் தான். நீங்கள் மட்டன் தண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து மட்டன் ஒரு பக்கம் வேக வச்சுடுங்க. இந்த சைட் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இன்னொரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஸோ இது வதங்குறதுக்கும் உங்களுக்கு மட்டன் வெந்து வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வெந்ததை எடுத்து வச்சுட்டு நான் இந்த சைடு ஈரல் தாளிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம வெந்திருக்க மட்டன் அதனோட தண்ணியை சேர்த்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த பக்கம் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டி பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதோடனே கழுவி வச்சுருக்க ஈரல் கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் ஈரல் வந்து ஒரு ஆஃப் பாயில்டாக ஆனதோடனே கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. அரௌண்ட் 30 மினிட்ஸ் உங்களுக்கு எல்லா சமையலுமே ரெடி ஆகிடும். நாங்கள் 1:30க்கு ஸ்டார்ட் பண்ண 2 o'clock அரௌண்ட் வந்து சமையல் முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிட்டேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. அண்ட் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நான் ஒரு ஒர்க்கிங் மாம் தான். என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஆசை, பேசினேட்டடாக இருந்தது. ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு எல்லா குக்கிங்கும் முடிச்சிட்டேன். எனக்கு எப்போவுமே எங்கள் அம்மா வந்து சமைச்ச பாத்திரத்துலேயே சர்வ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே குழம்பு கூட்டி வைக்கணும், செஞ்ச பொரியல் இன்னொரு கிண்ணத்தில் வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க. எனக்கு அதே மாதிரி பழக்கம். அதனால தான் எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் வந்து சூப்பராக எங்களோட லஞ்சை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு, ஹஸ்பண்ட்க்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நானும் வச்சுக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே குழம்பு சாப்பிட்றத விட இந்த வறுவலோட சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும். அதே மாதிரி நாங்கள் கோவிலுக்கு போனப்போ நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. இப்போ நிறைய பேர் திருச்செந்தூர் போகிறீங்க. பட் அங்கே கொஞ்சம் போகிறீங்க அப்படின்னா கடலில் குளிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிங்க. ஏன்னா ஒரு 1/2 hourலேயே கடலோட வேவ்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எங்கே ஆழம் அதிகமாகுது, எங்கே பாறை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போய் குளிங்க. அண்ட் எங்களோட லஞ்சை நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில்